வீட்டில் வந்து ஒருத்தர் சைவமாக மாறி இருப்பாங்க, நிறைய பேர் வந்து மாற மாட்டாங்க. அப்போ அவங்களாம் மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம சங்கல்பம் வச்சுக்கொள்ளலாமா? பயத்தினால்தான் அவங்க பின்வாங்குறாங்களே தவிர சத்தியத்தை அவங்க உணர்ந்தது மாத்திரம் கிடையாது. தைரியமாக அடுத்தவங்களுக்கும் சொல்லணும், நான் இனிமே சமைச்சு போட மாட்டேன், என்ன நடக்குமா என்ற அந்த அச்சம் இருக்கக்கூடாது. என்னப்பா எல்லாத்துக்கும் பகவத்கீதை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரடாக்ஸ் எல்லாமே பகவத்கீதை காட்டுது. கோரிக்கை அண்டு சங்கல்பம் வர்ஜிதாக கம்ப்ளீட்டாக விட்டுடுறோமோ. ஏன்னா ஒர்க் பண்ணாதான் என்னென்னா பிடிக்கிற ஸ்டேஜ் எது, விடுற ஸ்டேஜ் எதுன்னு தெரியும். நட்பு அப்படிங்கிற எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் சொர்க்கம்ங்கிறது நிர்மாணிக்கப்படும் சொல்லுவாங்க. பத்ரிஜி தான் இருக்கிறப்ப எப்படி நடத்தினாரோ தான் இல்லாத போதும் அதே மாதிரி நடத்துகிற அளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் அந்த ஜெய் ஹோ பத்ரிஜி, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ பத்ரிஜி, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ பத்ரிஜி, ஜெய் ஹோ. ஏன்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சி நம்ம வைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையணும் இல்லையா? இப்போ இந்த தியான யக்னத்துக்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் என்ன ஆகும், வீட்டு சூழ்நிலைகள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், வர முடியாத சூழ்நிலைகள் இப்படிலாம் இருக்கும். ஆனால் அதுக்காக நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் தியானத்துக்கு போகணும், நான் சர்வீஸுக்கு போகணும், நான் அந்த மாதிரி யக்னங்களில் கலந்துக்கணும், அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒருத்தர் சைவமாக மாறி இருப்பாங்க, நிறைய பேர் வந்து மாற மாட்டாங்க. அப்போ அவங்களாம் மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம சங்கல்பம் வச்சுக்கொள்ளலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். நீங்கள் இங்கே சர்வீஸ் செய்கிறதா வைக்கிறீங்களே தவிர என் பையனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை என் வீட்டுக்காரருக்கு இன்னும் பதவி உயர்வு வரணும், அதுதான் பர்சனல். இது நீங்கள் சேவைக்காக ஞான யக்னத்தில் கலந்துக்கணும், இங்கே சேவை செய்யணும், அங்கே எனக்கு ஒரு பர்மிஷன் வரணும்னு சொல்லி வைக்கிறது பர்சனல் கீழே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சங்கல்பங்கள் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் செய்கிற சேவை உலக நன்மைக்காகத்தான் இந்த ஞான யக்னங்கள் நடக்குது, அதில் பங்கேற்கணும்னு சொல்லி நினைக்கிறது உங்களுடைய சுயநலமே கிடையாது, அது பொதுநலம். ஸோ இந்த சங்கல்பம் கண்டிப்பாக வைக்கலாம். எது நம்மளுடைய சுயநலம்னா நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக அந்த மாதிரி வைக்கிறது தான் அது சுயநலம் ஆகும். நீங்கள் புலாலை பற்றி சொன்னீங்க, நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் மற்றவர்களுக்கு நான் சமைச்சு போட வேண்டியது இருக்குன்னா அங்கே அவங்க நான் மாறிட்டேன், மற்றவங்களுக்கு வீட்டில் எப்படி சொல்கிறதுக்கு பயத்தினால்தான் அவங்க பின்வாங்குறாங்களே தவிர சத்தியத்தை அவங்க உணர்ந்தது மாத்திரம் கிடையாது. தைரியமாக அடுத்தவங்களுக்கும் சொல்லணும், நான் இனிமே சமைச்சு போட மாட்டேன், என்ன நடக்குமா என்ற அந்த அச்சம் இருக்கக்கூடாது. இதனால பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி நீங்கள் பயத்தோடு இருக்கிறப்ப உங்களுடைய கோரிக்கை நிறைவேறாது. இது எப்படியாவது நிறைவேறணும், இதுக்கு பின்னாடி எது வந்தாலும் நான் சமாளிக்கிறேன் என்ற தைரியத்தோடு நீங்கள் அங்கே ஒரு செயலுக்கு இறங்கி பாருங்க, அது கண்டிப்பாக தன்னால் நடக்கும். தேங்க்யூ மேடம். மாஸ்டர்ஸ் கேட்டுக்கோங்க எல்லாருமே. ஏன்னா இந்த மாதிரி தியான யக்னங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் வைக்கலாம். எல்லாருமே நீங்களும் சங்கல்பம் வச்சு தியானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ விஷயங்கள் மேடம் சொன்னாங்க இல்லையா, இது எவ்வளோ நல்லா இருந்தது. சங்கல்ப சக்தி அப்படின்றது உண்மையிலே இங்கே இத்தனை பேர் தான் வந்திருக்கோம், இன்னும் நிறைய பேர் வரணும்னா நம்ம நிறைய பேருக்கு வரணும் அப்படி கூட சங்கல்பம் வைக்கலாம். வீட்டில் இருக்கவங்க மாறணும், இந்த தியான யக்னத்தில் நிறைய பேர் வரணும், நிறைய நம்ம சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி சங்கல்பம் வச்சு தியானம் செஞ்சு நம்மளால் முடியும். இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இந்த தியான யக்னம் மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக இன்னும் அடுத்த வருஷம் இந்த பெரிய பந்தல் நம்ம போடணும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சங்கல்பம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக கேள்வி பிரசாந்தி மேடம்க்கு. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கல்பம் வைக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கட்டம் எப்போது வரும்? கொஞ்சம் முக்கியமான கேள்வி அண்டு ஒரு பேரடாக்ஸு பார்க்க வேண்டிய கேள்வி. எப்படி இருக்கும்னா, சங்கல்பம் வைக்கணும், அந்த சங்கல்பம் எப்படி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, காம சங்கல்ப வர்ஜிதாக, தட் இஸ் பகவத்கீதா. மறுபடியும் என்னப்பா எல்லாத்துக்கும் பகவத்கீதை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரடாக்ஸ் எல்லாமே பகவத்கீதை காட்டுது, விதவிதமான ஸ்லோகங்கள் மூலமாக. சங்கல்பம் வைக்கணும்னு சொல்லுது, சங்கல்பம் வேண்டான்னு சொல்லுது. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நீ
இந்த ஸ்டேஜில் இருந்து அந்த ஸ்டேஜுக்கு வா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்லோகம் சொல்லுது, அந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்லோகம் சொல்லுது. எல்லாமே சிலபஸ் வைஸாக தான் இதில் இருக்குது. அப்படி போகும் பொழுது எஸ்ய சர்வே சமாரம்பா காமசங்கல்பவர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மாணம் சமாஹு பண்டிதம் புதாக. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆன்மீக பாதையில் போக போக காம சங்கல்ப வர்ஜிதாக, கோரிக்கைகளை முழுசா ஜீரோ பண்ணுங்க, சங்கல்பத்தையும் ஜீரோ பண்ணுங்க. அப்படின்னா பிரபஞ்சம் என்ன நினைக்குதோ அந்த ஒர்க் பண்ணால் போதும். அந்த பிரபஞ்சம் ஒர்க்கே நம்ம ஒர்க்கு, நம்மளுக்கு தனியாக எதுவும் கிடையாது. எப்போ கோரிக்கை அண்டு சங்கல்பம் வர்ஜிதாக கம்ப்ளீட்டாக விட்டுடுறோமோ, ஞான அக்னி தக்த கர்மாணம் இதை கூட விட்ட பிறகு ஞானம் என்ற அக்னினால் சமாஹு பண்டிதம் புதாக, அந்த அக்னினால் நம்மளுடைய அனைத்து கர்மங்கள் எரிஞ்சு போய் நம்ம ஒரு பண்டிதராக ஆயிருப்போம். தட் இஸ் ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வருவோம். அதனால் போக போக விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இதில் காமிகானி வாடு மோக்ஷகாமி காடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஃபஸ்ட்டு கோரிக்கையால் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த கோரிக்கைகள் இந்த ஆன்மாவுக்கு முடிஞ்சு போச்சு, அப்படியும் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது அது மோட்சத்தை தேடும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அது லாஸ்ட் ஸ்டெப்பு. நடுவில் நம்ம செய்கிற ஜர்னி தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. மாஸ்டர்ஸ் அற்புதமாக சொன்னாங்க கோரிக்கைகளை பற்றி. அதாவது அதை பிடிச்சிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் பிடிச்சிக்கிறது, ஒரு ஸ்டேஜில் விடுறதுன்ட்டு. இது தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒர்க் பண்ணாதான் என்னென்னா பிடிக்கிற ஸ்டேஜ் எது, விடுற ஸ்டேஜ் எதுன்னு தெரியும். இப்போ ஆங்கராக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, ஸ்டெப்ஸ் ஏறி எங்களுக்கு இண்டிகேட் பண்ணாங்க, நீங்கள் விடுற நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விட்டுட்டு உக்காந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த நிலைக்கு போயிட்டாங்க. ஸோ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த 8வது தியானமா யக்ஞம் எப்படி இருந்தது உங்கள் 3 பேருக்கு? இந்த கேள்வி. சொர்க்கம் அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அப்போ அந்த சொர்க்கத்தை உலகத்தில் சொர்க்கத்தை நிர்மாணிப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது எங்கே நிர்மாணம் ஆகும் அப்படின்னாக்கா, நட்பு அப்படிங்கிற எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் சொர்க்கங்கிறது நிர்மாணிக்கப்படும் சொல்லுவாங்க. இப்போ நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களாக இருக்கும். இப்போ நட்பு தான் இங்கே வளருது. நமக்குள்ளே ஒரு சொந்தம் பந்தம்ங்கிறது கிடையாது. அம்மா பொண்ணு எல்லாம் வராங்க, அவங்க நண்பர்களை தான் பேசிப்பாங்க. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான், எங்களுக்கும் அதே மாதிரி தான், எல்லாருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்தால் கூட அவங்க ஒரு நண்பர்களாக தான் பழகுவோமே தவிர்த்து வேறு எந்த விதமும் பழக மாட்டோம். சொந்தங்கள் எங்கே இருக்கோ அங்கே நரகம், நட்பு எங்கே இருக்கோ அங்கே தான் சொர்க்கம். ஸோ இதெல்லாம் நட்பின் அடிப்படையில் ஏற்பட்ட விஷயம். அதனால் இங்கே சொர்க்கத்தை நிர்மாணிச்சிட்டோம். இந்த 8வது தியான மகா யக்னம்ங்கிறது சொர்க்கத்தை நிர்மாணிக்கும் பணி. அவ்வளோதான், நிறைவேறிடுச்சு. எல்லாருக்கும் நிர்மாணித்து அத்தனை பேருக்கும், மேலுள்ள குருமார்களுக்கும் எல்லாருக்கும் தலை தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தியான மகா யக்னம் 8 பற்றி அப்படின்னு நினைக்கும் பொழுது, யக்னம் ஃபஸ்ட்டு யார் பண்ணுவாங்க? ராஜா தான் பண்ணுவாங்க, மக்கள் பண்ண மாட்டாங்க. இப்போது இந்த சமயத்தில் பத்ரிஜி யக்னங்கள் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒப்படைச்சாருன்னா, சார் நம்மளை எப்படி பார்க்குறாரு? ராஜாவாக பார்க்குறாரு. நம்மளுக்கு யக்னம் செய்கிற வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் தன் மன் தன் யக்னத்துக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், ஒர்க் பண்ணணும். இதுக்கு தேவையான பொருட்கள் எந்த விதத்தில் செய்யணுமோ செய்யணும். இந்த யக்னம் நமக்கு வாய்ப்பு கொடுக்குது. இது மறுபடியும் அடுத்த வருஷம்தான் வரும். இப்போ மிஸ் ஆயிட்டிங்கன்னா அடுத்த வருஷம்தான் கிடைக்கும். அதனால் அந்த யக்னத்தில் ஒரு சின்னது பண்ணால் கூட இந்த ஆன்மா பாக்கியம் செஞ்சு இருக்கணும். எல்லோரும் பண்ணால் எப்படி இருக்கும்? அவங்களுடைய வைப்ரேஷன், அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்களுடைய திருப்தி சேர்ந்து இன்னும் அருமையாக இருக்கும். மேடம் சொன்ன மாதிரி
thousands ஆஃப் பீப்புள் இங்கே வரும். நம்மளுடைய ஒர்க்கு மூலமாக இங்கே வரும். கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்கிற வரைக்கும் கிளாஸ் ரூம் சைலண்ட்டாக இருக்கும். டீச்சர் போயிட்டாங்கன்னா கிளாஸ் ரூம் கிஷ்கிந்தா மாதிரி இருக்கும். ஆனால் பத்ரிஜி தான் இருக்கிறப்ப எப்படி நடத்தினாரோ தான் இல்லாத போதும் அதே மாதிரி நடத்துகிற அளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் அது எப்படி செய்யணும்னு நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை அனைத்தும் நாம் செய்கிறோம். இது குருவுக்கு அதுவாக குருவாக நினைக்கிற பத்ரிஜிக்கு நாம் செய்யும் ஒரு குரு தட்சிணை. அந்த அளவுக்கு நம்மளை உருவாக்கி போயிருக்கிறாரு. தேங்க்யூ பத்ரி சார். ஜெய் ஹோ பத்ரிஜி. ஜெய் ஹோ. ஜெய் ஹோ பத்ரிஜி. ஜெய் ஹோ. ஜெய் ஹோ பத்ரிஜி. ஜெய் ஹோ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் பல கேள்விகள் இருக்கு, ஆனால் நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுக்கிறோம்.